இன்றைக்கி வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலாவை க்ரீமு கலர் இப்படி எதுவும் சேர்த்தாமல் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் நான் இஞ்சிக்கு பதில் வேறு ஒரு பொருள் சேர்த்துறேன். அதுவும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி வாங்க இப்போ வீடியோவில் போய் இந்த ஹோம் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுகாஸ் உலகம் யூடியூப் சேனல். பன்னீர் பட்டர் மசாலா பண்ண முதல்ல பேனில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். மூடியால் மூடி தண்ணியை நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் 3 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். பொதுவாக எல்லோரும் இஞ்சி சேர்த்துவாங்க, ஆனால் நான் எப்போவும் சுக்கு என்னோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துறேன். இந்த சுக்கு நல்ல மணமும் சுவையும் உங்களுக்கு ஜீரணத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூட நல்ல பழுத்த 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். பன்னீர் பட்டர் மசாலா நல்லா கெட்டியாக வர 10 முந்திரி 10 பாதாமும் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். இதை எல்லாத்தையும் இப்போ தண்ணியில் நல்லா வேக விட போகிறேன். முக்கால்வாசி பன்னீர் பட்டர் மசாலாவோட வேலை இப்போவே முடிஞ்சிருச்சு. இது இப்போ நல்லா கொதிச்சு வரணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் தண்ணியில் கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து வந்திருக்கு. முந்திரி பாதாம் எல்லாமும் நல்லா தண்ணியில் கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வைக்கணும். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெண்ணெயை நல்லா உருக்கிடுறேன். அடுப்பை நல்லா ஸ்லிம்லேயே வச்சு குக் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா வெண்ணெய் கருகிடும், டேஸ்ட்டும் மாறிடும். இப்போது 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலுக்கு தேவையான கலரை கொடுக்க போகுது. அது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஜீரகத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல எண்ணெயிலையும் வெண்ணெயிலையும் நல்லா கிண்டி விட்டுடுறேன். இப்போ இது கூட ஏற்கனவே தண்ணியில் வேக வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை இந்த மசாலாவில் சேர்த்துக்கிறேன். இந்த பேஸ்ட்டை சேர்த்தும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துங்க, இல்லைன்னா ரொம்ப வெளியில் தெரிக்கும். இப்போது இந்த பேஸ்ட்டை நல்லா மசாலாவில் மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் திருப்பி ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் செஞ்சாச்சு. இப்போது வேக வச்ச தண்ணி 1 கப்பும் நார்மல் தண்ணி 1 கப்பும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இப்போது இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். நல்லா தண்ணியை மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போது இந்த கிரேவியை 7 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இந்த கிரேவி நல்ல மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ தான் அதில் சேர்த்துன முந்திரி பாதாம்கெல்லாம் இந்த கிரேவி நல்லா கெட்டியாயிடும். அது மட்டும் இல்லை, இந்த கிரேவி கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்திருக்கிற சுக்கோட மனம் இந்த கிரேவியை ரொம்ப தூக்கி கொடுக்கும், சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. நான் சொன்ன மாதிரி முந்திரி பாதாம்லாம் சேர்த்ததுனால கிரேவி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. பன்னீர்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் இன்னமும் இந்த கிரேவி நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை திருப்பியும் சேர்த்துக்கிறேன். இது இந்த கிரேவியோட சுவையை இன்னும் அதிகரிக்கும். இப்போ இந்த வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நான் இதில் பன்னீரை சேர்த்த போகிறேன். சுக்கு வெண்ணெய் மசாலாவோட மனம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி 10 பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலா இன்னைக்கு நான் செய்கிறது 4 பேர்த்துக்கு தாராளமாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ பன்னீரை ஒன்றா சேர்த்திடணும். பன்னீரை நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தள்ளியே சேர்த்திடுங்க. பன்னீர் சேர்த்துனதுக்கப்புறம் கிரேவியை ரொம்ப கரண்டியால் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக மேலாப்பில் கிண்டி விட்டுடுங்க, இல்லைன்னா பன்னீர் உடஞ்சி போயிடும். இப்போது பன்னீர் சேர்த்துனதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 6 நிமிஷம் கிரேவியை நல்ல லோ ஃப்ளேமில் கொதிக்க விட போகிறேன். இப்போது கிரேவி 6 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. பாருங்கள்,
பன்னீர் பட்டர் மசாலா பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, சுக்கோட மனம் அவ்வளவு சூப்பராக இருக்குது. பன்னீரும் நல்ல எல்லா மசாலா, கிரேவி, வெண்ணெய் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்ல சாஃப்டாக இருக்குது. இதை ரொம்பவும் கிண்டிடக்கூடாது. பாருங்கள் பன்னீர் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, என்னுடைய ஹோம் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை சேர்த்திக்க போகிறேன். கசூரி மேத்தி எப்போவும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துங்க, அதுக்கு மேலே சேர்த்திடாதீங்க. அப்புறம் கிரேவி ஒரு மாதிரி கசப்பு தட்டிடும். அதையும் மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான வீட்டு ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா க்ரீமோ இல்லை கலரோ எதுவும் சேர்த்தலை. காஷ்மீரி மிளகாத்தூளே தேவையான கலரை இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கொடுத்துருச்சு. அவ்வளோதாங்க, சுவையான என்னுடைய வீட்டு ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் நீங்களும் கண்டிப்பாக இந்த ஈஸி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.